அதிரடி ஆய்வு பயணத்தில் இறங்கினார் வேல்முருகன். தூய்மை, சுகாதாரம், மாணவர் நலன் குறித்து சரமாரி கேள்விகள். மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்று உடனடி நடவடிக்கை. நீங்க சாயந்தரம் 6 மணிக்குள்ள உங்களுக்கு ஃபேன் வரலன்னா கமிட்டிக்கு சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழு தலைவர் தி. வேல்முருகன் தனது அதிரடி செயல்பாடுகளால் மக்கள் மத்தியில் நம்பிக்கையின் தூணாக உயர்ந்துள்ளார். இவர் சமீபத்தில் தென்காசி மாவட்டத்தில் மேற்கொண்ட ஆய்வு பயணத்தில் எடுத்த பல்வேறு முக்கிய முடிவுகள் மக்கள் மனதில் குற்றால அருவியைப் போல குளிர்ந்துவிட்டது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொண்ட ஆய்வு பயணத்தின் போது திட்டத்தில் இல்லாத போதிலும் திடீரென பேருந்து நிலையத்தை நேரில் பார்வையிட்டு அதன் தூய்மை நிலையை சோதனை செய்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த இலவச குடிநீர் பயணிகள் குடிப்பதற்கே தகுதி இல்லாதது என்பதை அவர் குடித்து பார்த்து கண்டறிந்தார். உடனடியாக சுகாதார பராமரிப்பு மேற்கொள்ள அரசு அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். மேலும் கட்டண கழிப்பிடங்களில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்த புகார்களின் அடிப்படையில் நேரில் சரமாரி கேள்விகள் எழுப்பி அந்த ஒப்பந்ததாரருக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருந்து கிடங்கையும் பார்வையிட்ட அவர் மருந்துகள் எல்லா மருத்துவமனைகளுக்கும் நேரத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற கடுமையான உத்தரவை வழங்கினார். அதேபோல் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் சிகிச்சை பிரிவுகளின் சேவைகளையும் நேரில் ஆய்வு செய்தார். அரசு வேலைகளுக்கான தேர்வுகளுக்கு மாணவர்களுடன் நேரில் கலந்துரையாடிய வேல்முருகன் அவர்கள் எதிர்கொள்ளும் கல்வி சவால்கள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்து உடனடி தீர்வுக்கான நடவடிக்கைகளை உறுதியளித்தார். மக்கள் நலன், சுகாதாரம் மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் மீது அக்கறை கொண்ட உண்மையான செயல் வீரராக திகழும் அவர் பேச்சால் அல்ல, செயலால் நிரூபிக்கிறார் வேல்முருகன். அப்படியே போட்டு போயிட்டீங்க. வீட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான வெளியூர் மக்கள், எல்லா மொழி வழி மக்களும் வந்து போகிற இடம். இந்த பேர் ஒரு நைட்டானா எரியல, இருட்டோடு இருக்கு. சமூக நிர்வாகிகள் உட்காந்து இங்கே தண்ணி அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எப்படி ரூம் மாதிரியாவே இருக்காது, எஸ்ஐ இல்லை. அதுதான் திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்கு. குழந்தைங்க வராங்க, அவ்வளோ வராங்க. நீங்க கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரசீது இல்லாத அவர் மட்டும் வசூல் பண்ணிக்கிறாரு. ஒரு யூரின் வாங்குறதுக்கு யூரின் போட்டு எவ்வளோ வசூல் பண்ணுவோம்? 5 ரூபா 10 ரூபா. டாய்லெட்ஸ்க்கு கவர்மெண்ட் நீங்க ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? யூரினுக்கு எவ்வளோ பண்ணிருக்கீங்க? 5 ரூபா 3 ரூபா கரெக்டாக சொல்லணும். 5 ரூபா ஃபிக்ஸேஷன் ஆர்டர் இருக்கா? ஆர்டர் மீட்டிங் ஆர்டர் கலெக்ட் சார். 5 ரூபாய்க்கு இவர் ஆர்டர் ஃபிக்ஸேஷன் கொடுத்துருந்தாருன்னா ஓகே. கொடுக்காம இவர் என்ன சொல்றாரு, 3 ரூபா, ஆனால் அவங்க 5 ரூபா வசூல் பண்ணுறாங்கன்றாரு. அவரே சொல்றாரு தப்பு. அப்புறம் 5 ரூபா வாங்குறது தப்பு. சரி, 5 ரூபா வாங்குறீங்க, நீட் அண்ட் கிளீனாக இருக்க காட்டுங்க. ஒரு ரசிப்ட் புத்தகம் இல்லை, பென்சில் வாங்க. ஆமாம் 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 ஆமாம். சுத்தமாக இருக்குங்களா? அடிக்க சொல்லலாம். ஒய்ஃபை வசதி இல்லையா? அது குறையெல்லாம் கேட்டுடலாம். அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு 2 நிமிடம்
கொஞ்சம் எந்திரிச்சு கேளுங்க. நாங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உரிமை குழுவிலிருந்து வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் என்டையர் டிஸ்ட்ரிக்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முழுவதுமாக இங்கே வந்திருக்கு. எல்லா கட்சி எம்எல்ஏக்களை கொண்ட இந்த குழு, என்னுடைய பேர் வேல்முருகன், குழுவுடைய தலைவர். என்னோட 12 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு நடமாடும் சட்டமன்ற பேரவை இது. இந்த பேரவையின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இருக்குதா? நீங்க எல்லாம் குரூப் தேர்வு போட்டி தேர்வு தயாராகிறீங்க. இப்போ எந்த குறைவே இல்லையா? வைஃபை கனெக்ஷன் கம்மியா இருக்குன்றாங்க. வைஃபை இல்லையா? உங்க செல்லுமே கனெக்ஷன் கம்மியா இருக்கா? மலை பிரதேசத்துல சரியா இருக்கா? இல்ல புத்தகத்தான படிக்கிறாங்க, அதனால தேவையில்லை நீங்களே விட்டுட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். வைஃபை இல்லை. அடிப்படை வசதிகள் உங்களுக்கு குடிநீர், மின்சாரம், டாய்லெட்ஸ், இந்த வசதி இருக்கு. பத்திரிகை வந்து புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் 10 பேர் புத்தகம் எல்லாம் பிரயோஜனமா இருக்கு. அப்படி ஏதாவது சொல்றீங்களா? தென்காசி மாவட்ட மக்கள் என்ன மௌனம் கேட்கறீங்க? அப்படியே அப்ப அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு, எந்த குறையும் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஜெனரேட்டர் வசதி எந்த மாதிரி புத்தகம் தேவைப்படுமா? கமிட்டி சார்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த குரூப் ஒன்ல இருந்து நீங்க 7th எல்லா ப்ரீ தேர்வு எழுதுறவங்களுக்கு கடந்த தேர்வுல 50 ஆண்டு, 40 ஆண்டு, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த பாடத்திட்டம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு போட்டி தேர்வாளர்கள் ஒரு மனு வரப்பட்டு அது முதலமைச்சர் அரசுடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு டிஎன்பிசியுடைய சேர்பர்சன் செக்ரட்டரி கவனத்துக்கும் அது ஒரு அறிக்கையாக கொடுத்து அப்படிலாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் கேள்வி கேட்கறது. அது மாதிரி தமிழ் வழியில படித்தவர்களுக்கான தேர்வுகளை குறைவாகவும் ஆங்கில வழிக்கான தேர்வுகள் அதிகமாக ஒரு பாரபட்சமான முறை இருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்ய சொல்லி இந்த குழு அரசுக்கு அறிவித்திருக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தேர்வுல போட்டியில அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு நடமாடும் சட்டமன்றம். அதனால என்னமா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஆமா எஸ்ஐ எக்ஸாம் எஸ்ஐ உதவி ஆய்வாளரா? காவல்துறை உதவி ஆய்வு சொல்றீங்களா? ஓகேப்பா. இப்பதான் நான் அதுக்கு போராடி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து தமிழ் வழியில படித்தவங்களுக்கு 20% இத்தனை ஆண்டு காலமா நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதுக்காக ஒரு வழக்கு தொடுத்து தமிழ் வழியில படித்தவரும் சேர்த்து தேர்வு ஒரு 1200 பேர் செலக்ட் ஆகி இப்பதான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேனல்ல கண்டிப்பா பாரபட்சம் இல்லாம அது உட்பட எல்லா பணிக்கும் எடுப்பாங்க. அடுத்த கால்பர் வரும், விரைவில் வரும். கண்டிப்பா காவல்துறை வந்து தேவைதான் படுது. நாங்க அரசுக்கும் உங்களுடைய கோரிக்கை மூலம் பரிந்துரை பண்றோம். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா? நீங்க காவல் உதவியாளருக்கு தயாரிட்டீங்களா? வாழ்த்துக்கள். சரி, எல்லாரும் கேட்டா சரிம்மா கூட பார்க்கணும். சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அது மாதிரி பார்க்கணும். வாழ்த்துக்கள். சார், இந்த லைப்ரரியில் மொத்தம் 79 பேர்கிட்ட வாரத்தில் மொத்தத்திலே 11 சிஸ்டம் தான் சார். கொஞ்சம் சிஸ்டம் அதிகமாக சிஸ்டம் கூடுதல் பண்ணி கொடுத்தா வசதியாக இருக்கும். நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம். ஓகே, அரசு பரிந்துரை. சேர்மன் சாப்பா நீங்கள் தம்பி அது அங்கே சீலிங்கில் எதுவும் போடலாம். நாளைக்கு போட்டு லைன் பண்ணி இறக்கி கமிஷனர் ஒரு நிமிஷம் கமிஷனர் எங்க வச்சுக்கீங்களா? இப்போ இம்மிடியா இவங்க சொல்ற மாதிரி இங்க வந்து நீங்க ஸ்டாண்டிங் ஃபேன் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வைங்க. முடிஞ்சா மேல இருந்து கனெக்ட் பண்ணி கூட வெயிட் பண்ணுவோம். சரி, இப்போ ஈவினிங் 2-4 ஸ்டாண்டிங் ஃபேன் வாங்கி வச்சுட்டு போய் போற இடத்துக்கு கமிட்டி கொடுக்கணும். சரி, ஸ்டாண்டிங் ஃபேன். தம்பி, நீங்க சாயந்தரம் 6 மணிக்குள்ள உங்களுக்கு ஃபேன் வரலன்னா கமிட்டிக்கு சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். 6 மணிக்குள்ள ஃபேன் இருக்கணும். சரி.